எடப்பாடி ஐயாவோட ஜாதகத்தை வந்து நான் என்ன சொல்கிறது, கோடியில் ஒரு ஜாதகம்னு சொல்லுவேன். நிறைய இடத்துல அதை பதிவும் பண்ணியிருக்கேன். 7ஆம் இடத்துல சனியோட பார்வை. அப்போ என்னன்னா, ஆப்போசிட்டில் இருக்கவங்ககிட்ட கவனமாக இருக்கணும். ஆளும் கட்சின்னு வச்சுக்கலாமா? இந்த ஏடிஎம்கேவோட உருவாக்கப்பட்ட காலமே முன்னால பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு 4வது ஆளா 5வது ஆளா அம்மாவுக்கு பண்ணிட்டு இருக்காள். திடீர்னு ஒரு நாளுக்குள்ள பூம் ஆகுது அப்படின்னா, ஜோதிடம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஜோதிடத்திலும் பார்த்தீங்கன்னா 2 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இருக்குது இல்லையா? ஜோதிடம்னா என்ன நினைப்போம், என்ன நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தில் ஜோதிடத்தில் எல்லாருக்குமே ஒரு ஈடுபாடு இருக்குது இல்லையா? அதே மாதிரி இன்னொரு செக்மெண்ட் இருக்குது, அதான் அரசியல். அரசியலில் யார் வரப்போகிறா? 2026 வந்து ஏன் எல்லாருக்கும் எல்லாருமே எதிர்பார்க்குற வருஷமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டில் அரசியல் களம் 2026 தான் நடக்க போகுது இல்லையா? எலெக்ஷன் வரப்போகுது. எலெக்ஷனில் யார் ஜெயிக்க போகிறா அப்படின்ற ஒரு முக்கியமான பாயிண்ட்டும் வந்து 2026 ஜோதிடத்தில் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. அந்த வகையில் இன்னைக்கு அரசியல், ஆன்மீகம் 2மே நம்ம பேச போகிறோம். நம்ம கூட பிரபல ஜோதிட வல்லுனர் வித்யா கார்த்திக் இணைஞ்சிருக்காங்க. இப்போது ஒரு சில இண்டஸ்ட்ரி இருக்குது இல்லையா, அதில் வந்து பெண்கள் வந்து கொஞ்சம் குறைவாக இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு செக்மெண்ட் தான் வந்து ஜோதிடம் அப்படின்ற ஒரு செக்மெண்ட்டும். இதில் வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் ஒரு டாக் ஷோ ஆகட்டும் எது பார்த்தாலும் நிறைய ஆண்கள் இருப்பாங்க. பெண்கள் வந்து ஒரு அவ்வளோ ஃப்ரீயாக வந்து பேச மாட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு களத்தில் தனக்கான ஒரு இடத்த பதிச்சிருக்க ஒரு ஜோதிடர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவங்க தான் வித்யா கார்த்திக். வித்யா கார்த்திக் கிட்ட 2026 எல்லாருக்கும் எப்படி இருக்குது, அரசியல் தலைவர்களுக்கு, ஆளுமைகளுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். எதிர்கட்சி தலைவர் இல்லையா எடப்பாடியார், அவருக்கு எப்படி இருக்குது? எடப்பாடி ஐயாவோட ஜாதகத்தை வந்து நான் என்ன சொல்கிறது, கோடியில் ஒரு ஜாதகம்னு சொல்லுவேன். நிறைய இடத்துல அதை பதிவும் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு டாக்டர் வீட்டில் ஒரு டாக்டர் பிள்ளை தான் வரும், தெரியுமா? இப்போ ஒரு டீச்சர் வீடாக இருந்தால் அவங்க டீச்சருக்கு தான் படிக்க வைப்பாங்க. இது அந்த காலத்துலேருந்து வரக்கூடிய விஷயம். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் தனியாக நின்று ஜெயிச்சு வர்றதுன்னா அப்போ ஜாதகம் வலுவாக இருந்தால் தான் அது நடக்கும் இல்லையா? இப்போது நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்கள் பிள்ளை பிஸ்னஸ்குள்ளே வர்றதுன்றது ஒரு விஷயம் கிடையாது. எங்கேயோ அடியில் இருக்கிற ஒரு ஆள் தடுமாறி ஒரு இடத்துல வந்து ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவுறாரு பார்த்தீங்களா, அதுதான் வெற்றி. அப்போ அதுக்கு கிரகநிலைகள் ஒத்துழைக்கணும். அந்த மாதிரியான ஒரு விபரீத ராஜயோகம் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் எடப்பாடி ஐயாவோட ஜாதகம். நீங்கள் முன்னால பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு 4வது ஆளா 5வது ஆளா அம்மாவுக்கு பண்ணிட்டு இருக்காள். திடீர்னு ஒரு நாளுக்குள்ள பூம் ஆகுது அப்படின்னா, நான் திரும்ப சொல்கிற மாதிரி ஒரு நாள் நடக்கக்கூடிய மாற்றமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய மாற்றமாக இருந்தாலும் கிரகம் தான் தீர்மானம் பண்ணுது. அந்த அடிப்படையில் இந்த தடவை எடப்பாடி ஐயாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வலு சேர்க்கக்கூடிய தன்மை இருக்குது. அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்குது. நீங்கள் அது கட்சியாக ஜெயிக்குமா அப்படின்னு பார்த்தா, நீங்கள் இந்த 8ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. அந்த 7ஆம் இடத்துல அவருடைய கன்னிராசி, அவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவருக்கு 7ஆம் இடத்துல சனியோட பார்வை. அப்போ என்னன்னா, ஆப்போசிட்டில் இருக்கவங்ககிட்ட கவனமாக இருக்கணும். அது ஆளும் கட்சின்னு வச்சுக்கலாமா? அப்படிலாம் சொல்ல முடியாது. இப்போ எதுக்கு எடுத்தாலும் ஆளுங்கட்சி எடுத்தா பாவம் இல்லையா? எதுக்குல அவங்க தானே இருக்காங்க. இப்போ நீங்கள் கூட தான் எனக்கு ஏத்தாப்புல இருக்கீங்க. அதுக்காண்டி வந்து நீங்கள் எப்படி திரும்பிடுறேன் நான் பார்க்குற ஒவ்வொருத்தருமே வந்து திரும்ப திரும்ப 7ஆம் இடம்ன்றது உங்களுக்கு நான் வந்து இவங்க பார்க்குறா, இவங்க நான் 7ஆம் இடம். அப்போ 7ஆம் இடம்ன்றது ஒவ்வொருத்தவங்களுமே பார்க்குற ஒவ்வொருத்தவர்களுக்குமே இவன்லாம் வளர்ந்துட்டானான்ற மாதிரியான வியப்போட பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் அவருடைய ஜாதகமே அப்படி தான் இருக்குன்ற பட்சத்தில் நிறைய கூட்டணிகள் தேடி வரும். இப்போ இருக்கக்கூடிய அமைப்பு, நான் திரும்ப சொல்கிறேன், கோச்சார கிரகத்தை அவங்களுடைய நேச்சுரல் ஹாரோஸ்கோப்பில் இருக்கக்கூடிய பிளானட் வந்து இன்புட் பண்ணும்போது இன்னும் பூம் பண்ணி கொடுக்கும். அந்த வகையில் அவரோட தனிப்பட்ட ஜாதகம் எனக்கு தெரியுன்றனால நம்ம எடப்பாடி ஐயாவுடைய அமைப்பு சூப்பராக இருக்குது. பட் எல்லாருமே எதிரியாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு கட்சியை வந்து நம்ம கொரோனா பீரியட்லேயும் பார்த்துருப்போம், அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி யாராலுமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே முடியாது. ஒரு சாதாரண ஒரு 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 இடத்துல இருந்து மக்கள் மீது ஒரு அக்கறை இல்லாமல், இல்லை ஒரு சேவை இல்லாமல், இல்லை அதுக்காக தீர்மானிக்கப்படாமல், நான் அப்படி தான் சொல்லுவேன், பிரபஞ்சம் உங்களை அனுப்பாமல் உங்களால் இது வர முடியாது என்னுடைய அடிப்படையில் பேசினா. அப்போ அந்தளவுக்கு ஆளுமை கெப்பாசிட்டி பிறவி ஜாதகத்திலே இருக்கும்போது இப்போ இருக்கக்கூடிய தன்மையும் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் நம்ம வந்து எடப்பாடி ஐயாவை பற்றியும் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. நான் ஆரம்பிக்கும்போது சொன்ன இந்த தடவை என்னென்னா, நான் மட்டும் இல்லை, எல்லா அஸ்ட்ராலஜரும் எப்படிடா இவங்க பணம் சொல்லிடுவாங்கன்ற மாதிரி தான் இந்த கிரகம் வந்து உட்காந்துருக்கு. நீங்கள் யாரை தொட்டாலும் அவங்க நல்லா தான் இருக்க போகிறாங்க. அவங்களுக்கு பலமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். பலமாக இருக்குன்றத விட பயங்கரமாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே நல்லா இருப்பாங்க. போன தடவை வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடுவாங்கன்னு சொன்னவங்க கூட இந்த தடவை அவங்களோட இன்புட் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா நல்லா இருக்குது. எடப்பாடி ஐயாவை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கூட்டணிகள் அவர்களை தேடி வரும்.
அவருடைய கிரக நிலைகள்னால தான் அவர் இவ்வளோ ஹம்புலாகவும் இருக்காரா? 100% உண்மை. அவருக்கு பயங்கரமான ஒரு கேது ஆளுமை இருக்குது. ஏன்னா எப்பயுமே மேம் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு தேவை வந்து எங்கே எதை எப்படி பேசணுன்றதை தாண்டியும் எதை ஹேண்டில் பண்ணுறோன்றது ஒன்று. இவ்வளோ பெரிய கட்சி பிளவுபடும் போது கூட அதை அழகாக ஹேண்டில் பண்ணி ஒரு இதை நடத்தி கொண்டு வந்து சக்ஸஸ் பண்ணி இத்தனை முதலீட்டாளர்களை உள்ளே கூட்டிகிட்டு வரதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. நான் எந்த அரசியல் கட்சியும் சார்ந்தவர் இல்லை. தனிப்பட்ட வெளியிலேருந்து பார்க்கும்போது உங்களை மாதிரி நானும் ஒரு பாமரனாக பார்க்கும்போது இந்த கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அப்புறம் தான் சண்டைக்கு வரும். இப்போ நான் எனக்கு WF தெரிஞ்சால் தான் நான் அந்த மாதிரி ஆளோட சண்டை போடுவேன். தெரியாத நான் அப்படி போட முடியும். அப்போ இந்த ஆளுமைகள் எல்லாமே எப்படி அரசியல் பண்ணணுன்றத தெளிவு சூப்பராக இருக்குது. அந்த தெளிவை இன்னும் அதிகமாக இப்போ இருக்கக்கூடிய கோச்சாரர்களும் கொடுக்க போகுது. ஸோ எடப்பாடி ஐயாவுக்கு நிறைய கூட்டணி சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவருடைய ஆளுமையில் எனக்கும் வந்து மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா உலக நாடுகள் வல்லரசுகளே ஸ்தம்பித்த கோவிட் டைம்ல அவருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ரொம்ப நல்லா டீல் பண்ணாரு. தமிழ்நாட்டுல அந்த கோவிட் நல்லாவே அதே சமாளிச்சிட்டாரு. இப்போ வரை எந்த விஷயத்திலும் சமாளிக்க மாட்டாரா? கரெக்ட். அதனால கூட்டணி இது எனக்கு தெரிஞ்சு இப்போ நிறைய இணைவுகள் சேரும். அதுக்கு கிரகமும் காரணமாக இருக்கும். அப்படின்ற போது சனியை மட்டுமே சொல்ல முடியாது, மற்ற பிளானட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து சேரும்போது நிறைய கூட்டணிகள் மூலமாக அவருடைய அங்கீகாரத்தை அவருடைய அடையாளத்தை திரும்ப வந்து மையப்படுத்துவார். அதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்கு. அதிமுகல இப்ப பிரிஞ்சு போனவங்க சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா இந்த 2026? நான் தான் ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டேன், என்னை கூப்பிட்டு வச்சு கும்பிடிக்கணும் முடிவு பண்ணிட்டீங்க. சரி, இருந்தாலும் வழக்கம் போல் ஜாதக ரீதியாக சொல்லணும் அப்படின்னா இந்த ரீயூனியன் அப்படின்னு சொல்லக்கூடியதை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல தான் போய் சனி உட்காந்துருக்காருன்ற பட்சத்தில் என்னுடைய பார்வையில் அதற்கான பேச்சுவார்த்தைகள் மும்முரமாக நடக்கும். ஆனால் அது எகெயின் $1,000,000 கொஸ்டின் தான். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய வலிமை நிறையா இருக்குது. எகெயின் அந்த இங்கேருந்து பிரிந்து போனவர்கள் ஒன்றாயினது வேறு கட்சியோட சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் இன்டெரக்டாக சொன்னேன், நீங்கள் டைரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. சரியா? ஓகே. கட்சியில் சேருவாங்க, ஆனால் எந்த கட்சின்னு நீங்கள் சொல்லலை இல்லையா? திரும்பி வந்து சேருவாங்க. அது எந்த கட்சியாக வேணா இருக்கலாம், எந்த கட்சியாக வேணா இருக்கலாம், இந்த கட்சியாகவும் இருக்கலாம். ரீயூனியனுக்கு வாய்ப்பு இருக்குது. ரீயூனியனுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர்கள் பிரிந்து போனவர்கள் இன்னொரு கட்சியோடு சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது எந்த கட்சி என்பதை காலம் தீர்மானம் செய்யும். நல்லா இருக்கு. சரி, இப்போ தேர்தலுக்கு வந்து விருப்ப மனு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இல்லையா அதிமுகவில்? இப்போ அதிமுகவில் பார்த்தீங்கன்னா கடைக்கோடி தொண்டனுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து நம்மளுக்கு தெரியும். அப்படி தான் அதிமுகவோட ஸ்லோகனில் இருக்கும். ஸோ அந்த வகையில் இப்போ நிறைய பேர் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க மனு. கொடுத்தவங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு தரப்படுமா? அந்த மாதிரி கடைக்கோடி தொண்டன் வருவாங்களா 2026? ஓகே, சூப்பர். நான் இன்னும் அதிமுக அடையாள உறுப்பினர் அட்டையெல்லாம் வாங்கவில்லை, டிஎம்கேவோட உறுப்பினர் அட்டை வாங்கவில்லை. எனக்கும் இந்த கட்சிக்கு சம்மந்தம் இல்லை. எகெயின் ஒரே ஒரு விஷயம் ரொம்ப கிளியர் மேம். 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஹியூஜ் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ஹியூஜ் சர்க்கிள், இதை இண்டிகேட் பண்ணக்கூடிய அமைப்பு என்பது ராகு உட்காந்துருக்காரு. ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அவர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கன்னிராசி. நம்ம தனியாக ஒரு பர்சனை மட்டும், ஏன்னா அவருடைய ஆளுமைக்கு இந்த கட்சி இயங்குகிறது என்கிற அடிப்படையில், ஏன்னா அவர் டிசிஷன் எடுத்தால் தான் நடக்க போகுது இல்லையா? அப்போ அவருடையது நம்ம கொஞ்சம் எடுத்து பார்க்கும்போது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு புதுமுகங்கள் ஏடிஎம்கேக்குள்ளே நுழைவார்கள். கடக்கோடி தொண்டருக்கு வாய்ப்பு இருக்கா? 100 விழுக்காடு வாய்ப்பு இருக்கும். அது அவர் தீர்மானம் பண்ணல, ராகு தீர்மானம் பண்ணுவார். அப்போ பிரச்சனை வராட்டி நீங்கள் என்ன கேட்கக்கூடாது, ராகுவை தான் போய் கேட்கணும். நம்பர் தெரிஞ்சால் சொல்லிடுறேன். ஓகே, பட் வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நியூ பிகினிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறது புதன் தான் மேம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் திரும்பி ஒரு விஷயம் சொன்னேன், ஹேண்டலிங் பவர், இந்த கெப்பாசிட்டி, இது எல்லாமே கன்னிக்கு இயல்பாகவே உண்டு. இருக்கிற 12 ராசிலே கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா 2036 என்ன நடக்கும் 2020 சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கான தொலைநோக்கு பார்வை இருக்கும். இது கன்னி வீடோட பேசிக் குவாலிஃபிகேஷன். நாட் ஒன்லி ஐயா, யாராக இருந்தாலுமே இந்த அமைப்பு இருக்கும். அந்தந்த இடத்த பொறுத்து அவங்களுக்கான செயல்பாடுகள் இருக்குன்ற அமைப்பில் இந்த தடவை ஒரு புதுமையான விஷயத்தை கொண்டு வரணும்னு அவர் எதிர்பார்ப்பார். கடைக்கோடி தொண்டனுக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய மன ரீதியான விஷயமா இருக்கலாம். அந்த நேரத்தில் சந்திரன் எங்கே போகிறான்றது ஒன்று இருக்குது. அதனால் நான் உள்ளே புகுந்து கூடு விட்டு கூடு பாஞ்சு இபிஎஸ்ஐயா வந்து சொல்லுவாரா மாட்டாரான்னு பார்த்துட்டு வர சொல்கிற அளவுக்கு இன்னும் நான் அதில் ப்ராக்டிஸ் பண்ணேன்னா பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். கிரகநிலை அடிப்படையில் கண்டிப்பாக புதிய முகங்கள் இது வரைக்கும் நம்ம ஏன்னா ரிப்பீட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். நீங்கள் இவங்க தான் வந்து எலெக்ஷனுக்கு நிற்பாங்க, இவங்க தான் வந்து எம்எல்ஏ ஆவாங்க, இவங்க தான் வந்து மினிஸ்டர் ஆவாங்கன்றது அவங்களே திரும்ப திரும்ப வைப்பாங்க. நம்மளும் சொல்லியிருப்போம், ஓ இவரா தெரியுமே, அவருக்கு ஓட்டு போட்டுருவோம். நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வரும்போது நார்மலாக அது ஏடிஎம்கே வரனாலும் சரி டிஎம்கே வரனாலும் சரி வந்த முகங்கள் தான் திரும்ப திரும்ப ஜெயிப்பாங்க, அவங்க மினிஸ்டர் ஆவாங்க. என்ன மினிஸ்டர் பதவி வேணால் மாறும், அவர் வந்து கல்வி அமைச்சராக இருந்தவர் பொருளாதார அமைச்சராக மாறி இருப்பாரே தவிர அந்த அந்த சொல்லக்கூடிய அந்த கேண்டிடேட்ஸ் மேக்ஸிமம் ஏற்கனவே ரிப்பீட் ஆனவங்கள தான் வந்து வச்சுருப்பாங்க.
ஏன்னா மக்களுக்கு அது தெரியும் அப்படின்ற அமைப்பில். ஏன்னா இந்த தடவை ஒரு தடவை தேர்தலை சந்திச்சிட்டார் தனித்துவமாக. இது வரைக்கும் அம்மா இருக்கும்போது அதோடைய ஆளுமை வேறையா இருந்தது, எம்ஜிஆர் இருக்கும்போது அதோடைய ஆளுமை வேற மாதிரி இருந்தது. இந்த எம்ஜிஆர் விட்டு போயிட்டு அம்மா வந்த பீரியடுக்குள்ளே அவர்கள் என்ன மாதிரியான விஷயத்த சமுதாயத்தில் எதிர்கொண்டார்களோ அதற்கு ஒரு 3 படி அதிகமான விஷயத்த கொரோனா பீரியடில் இவர் எதிர்கொள்கிற மாதிரியான சூழல் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த இடத்துக்கு இதே தான் எம்ஜிஆர் இருக்கும். டிஎம்கே விட்டு வரும்போது ஒரு பெரிய சூழலை அவர் எதிர்கொண்டு ஒரு சக்ஸஸை பண்ண வேண்டிய அமைப்பு வந்தது. அப்போ இந்த ஏடிஎம்கேவோடைய உருவாக்கப்பட்ட காலமே ஒரு புதுமையும் புது விஷயத்தையும் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும் என்ற தன்மையாகத்தான் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன் 12ஆம் இடம் என்றது ஒரு முடிவை விட்டுட்டு தொடங்கக்கூடிய இடம். அந்த இடத்துல போய் சனி உட்காந்து டைரெக்டாக பார்வை செலுத்துறாரு. நான் ஜாதக ரீதியாக பேசணும்னா கண்டிப்பாக கடைக்கோடி தொண்டனுக்கும் வாய்ப்பு இருக்குது. அவர்களுக்கும் மினிஸ்டர் பதவிக்கு தாக்கல் பண்ணாங்கன்னா அதை எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் கிரகங்கள் கொடுக்கும். இபிஎஸ் ஏன் கொடுப்பாருன்னு தெரியாது. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் கிரகம் கொடுக்கும், ராகு கொடுப்பார், வாய்ப்புகள் உண்டு. சனி வந்து செவ்வாய் ஆமேன்னு சொல்லுவார். கிரக நிலைகள் படி வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு இருக்கு. திரும்பவும் சொல்கிறேன், அந்தந்த வேட்பாளருக்கு அவங்கவுங்க சுயஜாதகம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் இப்போ அனௌன்ஸ் பண்ணி முடிச்சுட்டு யார் யாரை வந்து கொண்டு வந்து தாக்கல் பண்ண போகிறீங்கன்னு இருக்குது. அதுக்கப்புறம் தான் லிஸ்ட் ஆஃப் விஷயம் வரும். முதல்ல கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், மண்டபத்தை பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து நம்ம குழந்தை பிறக்கிறத யோசிப்போம். ஆனால் மண்டபத்தை ஃபிக்ஸ் பண்ணாலும் நான் சொல்லிவிடுவேன் ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா. அதனால் டேட்டு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை சொல்லிடலாம். வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் இந்த தடவை வாட் எவர் இட் இஸ் ஒரு நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ இது வரைக்கும் இருந்த அமைப்பை தாண்டியும் நிறைய பேருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அவர்களையும், ஏன்னா எல்லாருக்குமே ஒரு விஷயம் இருக்கும், நான் இவ்வளோ நாள் கட்சியில் உழைக்கிறேன், இது நம்ம நான் ஒரு ஜோதிடர் இல்லாமல் அப்படி எடுத்து வச்சுட்டு ஒரு தனி மனுஷியாக பார்த்தாலுமே இந்த கட்சியிலேருந்து சில விஷயங்கள் வெளியில் போயிருக்கு அப்படின்ற போது அந்த இடத்துல இருக்கவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அந்த கட்சியோட பேரை கெடுத்துக்க கூடாதுன்றது. அது நானாக இருந்தாலும் இருப்பேன், நீங்களாக இருந்தாலும் இருப்பீங்க. நம்ம வீட்டில் இருக்கவங்க போனாலே நம்ம என்ன பண்ணுவோம், வெளில போய் ஏதாவது இது பண்ணிடுவாங்களோன்ற மாதிரி திரும்ப இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு சில விஷயங்கள் மேற்கொள்வோம். அதுதான் லீடர்ஷிப் குவாலிட்டி. அதை வந்து கண்டிப்பாக இபிஎஸ் ஐயா காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையில் நான் வந்து கிரகத்தையும் நம்பி கண்டிப்பாக அடிக்கோடி தொண்டனுக்கும் வாய்ப்புகள் வழங்கப்படும். நிறைய புதிய முகங்கள் வருவாங்க. அவர்களும் ஜெயிக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக சேவை செய்வார்கள். சனி சேவை செய்ய வைப்பார். ஏன்னா 12ஆம் இடத்தில் சனி அமர்ந்து ஊருக்கு உழைக்கக்கூடிய தொழில் செய்கிறாரு. யார் வந்தாலும் இந்த தடவை மக்களுக்கு நல்லது பண்ணுறதுன்ற ஒரு நம்பிக்கை இந்த 2026 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நான் ஒரு உறுதியிட்டு சொல்லலாம். ஏன்னா நிறைய தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க, செய்யலை, பண்ணாங்கன்ற மாதிரியான கான்ட்ரவர்சிலாம் வந்திருக்கும். பட் இந்த தடவை அந்த மாதிரி இல்லாமல் யார் வந்தாலும் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய தன்மையில் கொண்டு போய் கிரகங்கள் விடும் அவர்களை. நான் பண்ண மாட்டேன்னு சொன்னாலும் கொண்டு போய் பண்ணுப்பா, பாலம் கட்ட மாட்டேன் நீ சொன்னாலும் கட்டு, அதுக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கிரகம் பண்ணும். அதனால் வந்து எனக்கு கிரகத்து மேலே நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அடைக்கூடி தொண்டருக்கும் வாய்ப்பு இருக்குமா இருக்குது, டிஎம்கேலையும் இருக்குது. நீங்கள் வந்து ஏடிஎம்கே மட்டும் சொல்லணும், எல்லாருக்கும் இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற இருக்கு. ஓகே, இது போனஸ் பாயிண்டாக சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி திரு வித்யா கார்த்திக் அவர்கள். தம்பி தமிழ் மீடியா, மேகசின், டிஜிட்டல்னு 3 பரிமாணத்தில் வருது. எல்லாரும் தொடர்ந்து உங்கள் ஆதரவை பதிவு செய்யுங்க.